guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரொம்ப சிம்பிளா முட்டை பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை பிரியாணி பண்றதுக்கு உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையை உப்பு போட்டு நல்லா வேக வச்சிட்டு அதோட ஓடை நீக்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த முட்டை பிரியாணியை நம்ம இன்னைக்கு குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு குக்கர் நல்லா சூடானதுமே கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இல்லை 3 பட்டை 3 கிராம்பு 2 ஏலக்காய் 3 பேலீவ் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ஸ்லைஸாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கிய ஒரு 1/4 கைப்பிடி அளவு கொத்தமல்லி 1/4 கைப்பிடி அளவு புதினா சேர்த்து இந்த புதினா கொத்தமல்லியையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் மாறி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தக்காளி இந்த அளவு நல்லா வதங்கி வந்த உடனே 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிரை சேர்த்துக்கோங்க. இந்த தயிரை சேர்த்து இதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததான் இந்த முட்டை பிரியாணிக்கு தேவையான அளவு மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை மணம் மாறி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை மணம் மாறி அப்புறம் அந்த தக்காளியுமே நல்லா மேஷ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த முட்டை பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அந்த 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்தா போதுமானதாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்த உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்ட பிறகு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 பாட் ரைஸ் பண்ணும்போது உப்பு லைட்டாக கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் குக்காகி வரும்போது சாதத்தில் உப்பு கரெக்டாக இருக்கும். அதுதான் நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டையை கத்தி வச்சு 4 பக்கமும் லைட்டாக கீறி விட்டுட்டு இந்த முட்டையை இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்துட்ட பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் பிரியாணி கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை பிரியாணி ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆகிடுச்சு. கேஸ் உங்களுக்கு முட்டை சேர்க்காமல் செய்யணுன்னாலும் பரவாயில்ல, ப்ளைன் பிரியாணி மாதிரி நல்லா இருக்குங்க. முட்டைக்கு பதிலாக நீங்கள் சிக்கனுமே சேர்த்துக்கலாம் அல்லது சோயாபீன்ஸுமே சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.